2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது இதே போன்ற ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்போது தாவேக அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ சிஐடி சார்பில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த கடிதத்தின் மூலமாக 2021 ஆண்டிலிருந்து கடந்த அரசாங்கம் பெண்களுக்கான விடியல் பயணம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணியில் இருக்கிற தொழிலாளர்களுடைய அவங்களுடைய சேமிப்பு பணம், வருங்கால வைப்பு நிதி, அவங்களுக்கான பணிக்கொடை போன்ற சேமிப்பு தொகை வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து இதில் லாக் ஆகுது, கொடுக்க முடியல அவங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடி ரூபாய் வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடைக்கான காசு கொடுக்க வேண்டியது. அப்போது இந்த 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 நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை அறிக்கையில் அந்த விவரங்கள் என்பது போக்குவரத்து கழகத்தை வந்து ஒரு நஷ்டமான துறை, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர்களும் பணப்பலனை தரலை. அதற்கு நாங்கள் கடந்த 2025 ஆகஸ்ட் 18 தொடர் காத்திருப்பு போராட்டத்தை துவக்கி அக்டோபர் 17 அந்த போராட்டத்தை முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 62 நாட்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதில் எங்களுக்கு 25 மாதத்திற்கான அந்த ஓய்வு கால பணம் நிப்பாட்டி வச்சுருந்ததை ஒட்டுமொத்தமாக பெற்றுத்தர முடிஞ்சது. போராட்டம் நடத்தி தான் இந்த அரசாங்கம் கொடுத்தது. கடந்த ஆட்சி எந்த அடிப்படையில் அது பணப்பலனை பாக்கி வைத்ததோ அதே தான் இந்த ஆட்சிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இது வரைக்கும் வந்து அதுக்கான ஓய்வு கால பணப்பலன் தரலை என்பது தொடர்கிறது. இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தாவேக அரசுக்கு. விஜய் பின்னால், நம்முடைய முதலமைச்சர் விஜய் பின்னால் இருக்கிற பட்டாளம் இளைஞர் பட்டாளம். அந்த பட்டாளத்திற்கு என்ன வேலைவாய்ப்பு, என்ன நிரந்தரமான வேலைவாய்ப்பு, என்ன இப்போ தனியார் மயம் தானா? அதனால தான் நாங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து நாங்கள் கடிதம் எழுதி எம்எல்ஏ சந்திச்சுக்கிறோம். வந்து அது மாற்றம் ஏற்படணும். முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் 625 பஸ் ஓடிட்டு இருக்குது, அதை அரசுடைமை ஆக்கணும்னு சொல்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் மாநில துணை பொதுச் செயலாளர் வி. தயானந்தம் ஐயா அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை பொறுத்தளவுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதோட உண்மை நிலவரம் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் 2021 2026க்கான இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு அரசியல் கட்சி மாற்றம் வரும்போது இது போன்ற வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்படுது. 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது இதே போன்ற ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்போது தாவேக அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து அவங்க சில விவரங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய சம்மேளனத்தின் சார்பில் இந்த வெள்ளை அறிக்கையின் மீது சில கருத்துக்களை, சில விளக்கங்களை நாங்கள் வந்து அதில் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறோம். போக்குவரத்து அமைச்சருக்கு, நிதி அமைச்சருக்கு இந்த கடிதங்களை நாங்கள் வந்து கொடுத்துக்கிறோம். தமிழகம் முழுவதும் இந்த வெள்ளை அறிக்கை சம்பந்தமான சிஐடியினுடைய கருத்தை தொழிலாளர் மத்தியில் நோட்டீஸ் மூலமாக கொண்டு போய்க்கிறோம், அரசின் கவனத்துக்கு கொண்டு போய்க்கிறோம். இப்போ அந்த வெள்ளை அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2020-21 ஆண்டு கொரோனா பேரிடர் காலம். அப்போ ஒரு ஊரடங்கு உத்தரவு என்பது நடைமுறைப்படுகிறது. அப்போ பேருந்துகள் முழுமையாக இயங்கலை. அப்போது அந்த 2020-21 எரிபொருள் செலவாக இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கையில் ஒரு 1962 கோடி ரூபாய் என்பது சுட்டி காட்டுகிறாங்க. அதே போன்று நம்முடைய 2025-26க்கும் அதற்கும் எவ்வளவு எரிபொருள் செலவு கூடியிருக்குது என்பதை அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2025-26 ரூபாய் 5598 கோடி என்பது சொல்கிறாங்க. அப்போது 1962 கோடிக்கு இதுக்கும் ஒரு 185% உயர்வு இருக்குது, எரிபொருள் செலவு வந்து உயர்வாக இருக்குது என்பதை வந்து அதில் சுட்டி காட்டுறாங்க. அதே போல்
வருவாயில் என்ன சொல்கிறாங்கன்னா 2019-20 8,827 கோடி ரூபாய் என்பது வருவாய் வந்திருக்கு. அப்போது இப்போ 2025-26 ஆண்டில் அந்த வருவாய் குறைஞ்சிருக்கு. 7,646 கோடி தான் வருது, குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சிஐடி சார்பில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த கடிதத்தின் மூலமாக 2021 ஆண்டிலிருந்து கடந்த அரசாங்கம் பெண்களுக்கான விடியல் பயணம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது பெண்கள் அவங்களுக்கான கட்டணத்தை அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. அப்போது அந்த அடிப்படையில் 7,646 கோடி என்பது வருவாயை வந்தாலும் அரசு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பெண்கள் விடியல் பயணத்திற்கான தொகையை ரீஇம்பர்ஸ்மெண்ட் என்ற அடிப்படையில் ஒரு 3,500 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3,500 கோடி சேர்த்தா ஒட்டுமொத்தமாக 11,100 கோடி வருவாய் வந்திருக்கு. அப்போது இந்த வெள்ளை அறிக்கையில் சில விவரங்கள் அவங்க சுட்டி காட்டுற விவரங்களில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது என்பதை தான் நாங்கள் அந்த நேரத்தில் சொல்கிறோம். அதே போல் இந்த போக்குவரத்து கழகத்திற்கு இது அரசு துறை, ஒரு சேவைத்துறை. என்னென்னா இந்த சேவைத்துறையில் நீங்கள் லாப நஷ்டம் பார்க்க முடியாது. சில பேருந்துகள் பீக் ஹவர் பேருந்துகள் பீக் ஹவரில் க்ரௌடாக போவாங்க. மீண்டும் அடுத்த ட்ரிப் அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் அதே பேருந்து எம்டியாக தான் போகும். ஏன்னா அடுத்த பிக்கப் பண்ணணுன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது இந்த பேருந்தினுடைய மொத்தம் ஒரு ஆண்டிற்கு ஒட்டுமொத்தமாக இழப்பீடு வருது. ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு 6,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு இழப்பீடு. நாங்கள் சிஐடி 2013 இது போன்ற வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகையை முழுமையாக அந்த இழப்பீடை அரசு கொடுக்கணும். தமிழகம் முழுவதும் ஒரு 11,000 வழித்தடங்கள், மலை பிரதேசம் உள்ளிட்டு ஒரு 11,000 வழித்தடங்கள் நாங்கள் நஷ்டம் தெரிந்து தான் போக்குவரத்து மக்களுக்கான சேவை செஞ்சிட்ருக்குது. எனவே இதுக்கான முழு இழப்பீடை மற்ற துறைகளை இப்போ மின்சாரத்தில் கொடுக்குறாங்க. அதே போல் நுகர்வோர் காப்பீடு, மற்ற கல்வி, காவல், பல துறைகள் அரசு துறைகளில் அரசாங்கம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு நீங்கள் இழப்பீடை நீங்கள் கொடுங்க. அப்போ ஆண்டிற்கு எங்களுக்கு 6,000 கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்படுது கொடுங்க. நாங்கள் 2013 நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அது 2021 கடந்த அரசு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 2022 ஒரு அரசாணை வெளியிட்டு நாங்கள் கொடுக்குறோம், வித்தியாச தொகை கொடுக்கணும்னு அவங்க முடிவெடுத்தாங்க. இருந்தாலும் அந்த அரசாங்கம் ஒரு 2,000 கோடி தான் கொடுத்துச்சு. இப்போ கடந்து இந்த பட்ஜெட்டு அந்த அரசாங்கம் ஆட்சி முடியும் போது இன்னொரு 2,000 கோடி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த நாங்கள் 2013 சொன்னால் கூட அரசாங்கம் கடந்த அரசு ஜீவோ போட்டது 2022. அப்போ 2022 6,000 கோடி நீங்கள் கணக்கெடுக்கணும். 2022, 2023, 24, 25 நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு 24,000 கோடி எங்களுக்கு தேவை வரவுக்கு சில வித்தியாசத்தில். ஆனால் கொடுத்தது என்ன? இப்போ 2 ஆண்டுகள் 4,000 கோடி தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 24,000 கோடியில் 4,000 கோடி கொடுத்தது போக மிச்சம் 20,000 கோடி என்பது எங்களுக்கு இழப்பீடு தான். இப்போ இந்த இழப்பீடை எங்கே பாதிக்குதுன்னா, இப்போ பார்த்திங்கன்னா பணியில் இருக்கிற தொழிலாளர்களுடைய அவங்களுடைய சேமிப்பு பணம், வருங்கால வைப்பு நிதி, அவங்களுக்கான பணிக்கொடை போன்ற சேமிப்பு தொகையை பார்த்திங்கன்னா அந்த பணம் இதில் லாக் ஆகுது, கொடுக்க முடியல அவங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடி ரூபாய் வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடைக்கான காசு கொடுக்க வேண்டியது. அப்போது இந்த 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 நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை அறிக்கையில் அந்த விவரங்கள் என்பது போக்குவரத்து கழகத்தை ஒரு நஷ்டமான துறை சொல்லி தான் அதில் சுட்டி காட்டிக்கிறாங்க. இல்லை, நாங்கள் ஒரு சேவைத்துறைன்னு சொல்கிறோம். இந்த சேவைத்துறையில் நீங்கள் மக்கள் பேருந்துகள் வசதிகள் கிராமப்பகுதி கொடுக்கும்போது கிராமப்பகுதியில் பெண்கள் இன்றைக்கி வெளியே வராங்க. அந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு 890 ரூபாய் என்பது மீதம் கிடைச்சிது. இதனால் அவர்களுடைய லைஃபு, அவங்க வேலை வாய்ப்பு, நகரத்துக்கு வேலை வாய்ப்பு வரும்போது அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிது. இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம், இந்த நீங்கள் அரசு போக்குவரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நிதி என்பது அது அரசனுடைய ஜிடிபியை உயர்த்தும். இப்போ அந்த அடிப்படையில் இது ஜிடிபி உயர்றதை கணக்கெடுக்கணும். அது பொது போக்குவரத்தை அதிகரிக்கும் போது நீங்கள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க முடியும்.
அப்போ இதுக்கு வந்து இன்னும் கூடுதலான நிதியை இந்த அரசாங்கம் வந்து செலவு பண்ணணும். இது லாபம் நஷ்டம் பார்க்குற அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பது தான் அந்த வெள்ளை அறிக்கையில் அப்படி தான் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அதனால தான் எங்களுடைய சிஐடி சார்பில் இதற்கான நாங்கள் ஒரு விளக்கமான ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் தான் சொல்ல வேண்டியது. ஊழியர்கள் வந்து ஓய்வு பெற பணப்பலன் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிலுவையில் தான் இருக்குது. புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே அந்த தொகை வந்து அவங்களுக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. புதுசாக எந்த ஒரு மாற்றமும் இதனால் வரவே இல்லையா? ஏற்கனவே வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிபுரிந்து ஓய்வு பெறும்போது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் என்னன்னா வந்து ஓய்வு பெறும்போது ஓய்வு கால பணப்பலன் தரமாட்டாங்க. அவங்க 30 வருஷம் சேர்த்துருப்பாங்க, பிஎஃப் வருங்கால போய் சேர்த்துருப்பாங்க, அந்த பணத்தை தரமாட்டாங்க, கிராஜுவிட்டி தரமாட்டாங்க. நாங்கள் வந்து அன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சிஐடியுடன் சேர்ந்து திமுக தொழிற்சங்கம்லாம் இணைந்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி அந்த பணப்பலன்களை வந்து பெற்று தான் தந்தோம். நிறுத்தி வைப்பாங்க, போராடி பெற்று தந்தோம். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர்களும் பணப்பலனை தரலை. அதற்கு நாங்கள் கடந்த 2025 ஆகஸ்ட் 18 தொடர் காத்திருப்பு போராட்டத்தை துவக்கி அக்டோபர் 17 அந்த போராட்டத்தை முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 62 நாட்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதில் எங்களுக்கு 25 மாதத்திற்கான அந்த ஓய்வு கால பணம் நிப்பாட்டி வச்சுருந்ததை ஒட்டுமொத்தமாக பெற்றுத்தர முடிஞ்சுது. போராட்டம் நடத்தி தான் இந்த அரசாங்கம் கொடுத்தது. அதுவும் தேர்தல் காலத்தில் மார்ச் மாதம் வரைக்கும் அந்த ஓய்வு கால பணப்பலனை நாங்கள் பெற்று தந்துக்கிறோன்றது தான் அதில் சொல்ல வேண்டியது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏப்ரல் தேர்தல் அறிவிச்சாச்சு. மே மாதம் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாச்சு. அப்போ இப்போது நிலைமை என்னென்னா ஏப்ரல் மாதம் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பணப்பலன் தரல. மார்ச், மே, ஜூன், இப்போ ஜூலை. அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் எந்த நிலை இருந்ததோ, திமுக ஆட்சியில் எந்த நிலை இருந்ததோ, இப்போ புதிதாக வந்த விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் அதே நிலை என்பது தொடர்கிறது என்பது தான் இப்போ சொல்ல வேண்டியது. நேற்றைய தினம் எங்களுடைய ஓய்வு பெற்ற சம்மேளனம் மாநிலம் முழுவதும் ஒரு 10,000க்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்று இந்த அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு இயக்கத்தை நடத்திடுறோம். ஓய்வு கால பணப்பலன்களை நீங்கள் உடனடியாக வழங்கணும். உடனுக்குடன் கடந்த அரசாங்கம் வந்து நிறுத்தி தந்தது, அது மாற்றம் பண்ணணும், கொடுக்கணும். அதே போன்று ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கான பென்ஷனில் வந்து டிஏ கொடுக்கணும். மற்ற அரசு துறை நிறுவனங்களில் ஓய்வு பெறவங்களுக்கு டிஏ அரசாங்கம் அறிவித்தோன்மே ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் போக்குவரத்தில் மட்டும் அந்த அரசாணை பொருந்தாது. அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு டிஏ கொடுக்குறதே இல்லை. அதற்கு ஒரு பெரிய போராட்டம், சட்ட போராட்டம், களப்போராட்டம் நாங்கள் நடத்தி அதற்கு பிறகு அந்த டிஏ வந்து மார்ச் மாதம் தான் அந்த டிஏ வந்து முழுமையாக பொருத்தியிருக்கிறாங்க. ஆனால் 2015 நவம்பர்லேருந்து இன்னும் அரியஸ் தரல. இப்போ இதெல்லாம் இணைத்து கொண்டு அதே போல் மருத்துவ காப்பீடு, ஓய்வு பெற்றவனு மருத்துவ காப்பீடு இல்லை, முதலமைச்சர் காப்பீடு கூட இல்லை. இந்திய பிரஜை வந்து ஒதுக்கி வச்சது போல் போக்குவரத்தில் ஓய்வு பெற்றால் அவர்கள் எந்த காப்பீடும் பயன்படுத்த முடியாத ஒரு பிறவியாக மாற்றி வைத்துள்ளனர். அதெல்லாம் மாற்றம் பண்ணணுன்றது தான் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம். அதை நாங்கள் போராடி இருக்கிறோம். இது வரைக்கும் வந்து ஏப்ரல்லேருந்து ஓய்வு பெற்ற துறைகளுக்கு ஓய்வு கால பலன் தரலை. கடந்த ஆட்சி எந்த அடிப்படையில் அது பணப்பலனை பாக்கி வைத்ததோ அதே தான் இந்த ஆட்சிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இது வரைக்கும் அதற்கான ஓய்வு கால பணப்பலன் தரலை என்பது தொடர்கிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேணும் தான் மக்கள் எல்லாருமே திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்து இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக்கா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. கண்டிப்பாக போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுமே அவங்களுக்கு வந்து வாக்களிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போக்குவரத்து துறையை சார்ந்தவங்களுக்காக தாவேக்கா அரசுலேருந்து எந்த மாதிரியான நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான சலுகைகள் கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியான மாற்றம் எல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? நீங்கள் சொல்வது உண்மைதான். ஏன்னா வந்து தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அனைத்து அரசு துறை ஊழியர்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்காக வாக்களித்திருக்கார்கள். சொல்லப்போனால் விஜய் அவர் வந்து முதலமைச்சராக வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற அடிப்படையில் வந்து வாக்களித்திருக்கிறார்கள்.
அரசு சில நடவடிக்கைகளை நல்ல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. அது வந்து எதுவும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதே போன்று இலவச மின்சாரம் வந்து 200 அடிப்படையில் பல நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய போக்குவரத்து துறையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மாற்றம் எதிர்பார்த்து வாக்களித்த தொழிலாளர்கள் ஒரு இயக்கத்தோட இன்றைய தினம் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் முதல்ல சொன்ன ஓய்வு கால பணப்பலன் எதிர்பார்ப்பு இருந்தது, நடக்கலை. அதே போன்று என்னென்னா வந்து காலி பணியிடம் ரெக்ரூட்மெண்ட்டு. இப்போ கடந்த அரசாங்கம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை, ஓட்டுநர் வேலை நிரந்தரமான வேலை, நடத்துனர் வேலை நிரந்தரமான வேலை, தொழில்நுட்ப ஊழியர் வேலை, அலுவலகம் எல்லாம் நிரந்தரமான வேலை. கடந்த அரசாங்கம் நிரந்தரமான வேலையை கான்ட்ராக்ட் முறையில் எடுப்பதற்கான ஒரு டெண்டரை வெளியிட்டு ஆள் எடுத்தாங்க. சிஐடி நாங்கள் கடந்த அரசாங்கம் அந்த கான்ட்ராக்ட் முறை எடுப்பதற்கு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் நல்ல ஒரு நீதி அரசர் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆமாம், நிரந்தரமான ஒரு தொழிலில் ஒரு தொழிலாளிக்கு குறைவான சம்பளமும் ஒரு தொழிலாளிக்கு உயர்ந்த சம்பளம் கொடுக்கும்போது இது வந்து ஒரு 2 அடுக்கு மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது, இந்த பிரிவினை இருக்கக்கூடாது. எனவே வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் முறை கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அரசனுடைய டெண்டரை ரத்து பண்ணாங்க. மீண்டும் அந்த அரசாங்கம் அதை அப்பீல் செய்து நாங்கள் பெற்ற தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த அரசாங்கம் உள்ள இந்த நேரத்திலும் அதே போன்ற டெண்டர் முறையை, கான்ட்ராக்ட் முறையை இந்த அரசும் கடைபிடிக்குது. ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. என்னென்னா நீண்ட காலமாக ஆளுங்கட்சி யார் ஆட்சிக்கு வராங்களோ அப்படி ஆளுங்கட்சி வந்தாங்கன்னா அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், வேண்டப்பட்டவர்கள், அவர்கள் வந்து ஓட்டுநராக இருந்தால் ஓட்டுநர் வேலை செய்ய மாட்டாங்க, நடத்துனர் வேலை செய்ய மாட்டாங்க. அவர்கள் ஒரு சிறப்பு சலுகை, சிலர் வேலைக்கு போக மாட்டாங்க, சிலர் வேறு வேலையை, ஒரு இலகுவான வேலையை அவங்க வந்து செய்கிறதுக்கான ஒரு அதர் டியூட்டி, ஓடி என்ற அடிப்படையில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளருடைய தொழில் தகராறு சட்டம் டோல் 3 ஊதிய ஒப்பந்த அடிப்படையில் 1995 ஒப்பந்த அடிப்படையில் அது தப்பு. அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது, அவர்கள் எந்த வேலை நியமனத்துக்கு எடுத்தார்களோ அந்த வேலையை தான் செய்யணும், அவர்கள் மாற்று வேறு வேலையே செய்யக்கூடாதுன்னு. அதே போல் 2018 ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும்போது அரசாணை வந்தது. அந்த அரசாணையில் இந்த மாதிரி வந்து வேறு கேட்டகரியெலாம் ஆள் மாதிரி செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குது. இதையெல்லாம் மீறி அந்த வேலையை வந்து செய்து கொண்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் ஒரு 5000 பேர். போக்குவரத்து கழகத்துக்கு இழப்பீடும் அது ஒரு காரணம், இழப்புக்கு அது ஒரு காரணம். அப்படி இருக்குது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் சிஐடியு மதுரையில் 2019ஆம் ஆண்டு எங்களுடைய சங்கம் வழக்கு போட்டு அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு பெற்று இன்றைய தினம் எங்களுடைய போக்குவரத்து சம்மேளனம் சார்பில் அந்த தீர்ப்பை மாநிலம் முழுவதும் அமுல்படுத்தணும். நீதிமன்றத்தில் ரிட் போட்ட பிறகு அந்த ரிட்டின் மீது தீர்ப்பு வந்துருச்சு. யாரும் மாநிலம் முழுவதும் போக்குவரத்தில் எந்த பணியில் அவர் பணிக்கு வந்தாரோ தொழிலாளி, அவர் அந்த பணி தான் செய்யணும், மாற்று பணி ஓடி கொடுக்கக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய அதர் டியூட்டி செய்கிறவர் யாராக இருக்கணும்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டவர், உண்மையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மெடிக்கல் கிரவுண்டு அவர் ஓட்டுநர் பணி செய்ய முடியாது, நடத்துனர் பணி செய்ய முடியாதுன்னா அவர் அந்த பணியை அளிக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனே தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்த ஆளுங்கட்சி நண்பர்கள் பார்த்த அனைத்து வேலையும் டெண்டர் விடுறாங்க, கான்ட்ராக்ட் விடலாம், இவங்கள வெளியே எடுத்து தடத்துக்கு அனுப்பிட்டாங்க. சில இடங்களில் வந்து அதுக்கான நடவடிக்கை வந்து இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க. நாங்களும் அதுக்கு சிஐடியு எங்களுடைய மண்டலங்கள் அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் வெளியேற்றணும், நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் நிர்வாகம் எந்த நடவடிக்கைக்கு போகிறாங்கன்னா அந்த வேக்கண்ட்டை வந்து கான்ட்ராக்டில் விட்டுடலாம். நீங்கள் மாற்றம்னு கேட்டீங்க, அதுதான் சொல்கிறேன், மாற்றம் இல்லை. கடந்த அரசாங்கம் எதை செய்தார்களோ அதே தான் இந்த அரசாங்கம் செய்து. அப்போ நாங்கள் வந்து சிஐடி வந்து இதில் சம்மந்தமாக அமைச்சரை சந்தித்தோம், மேலாண் இயக்குநர்களை சந்தித்து கடிதம் கொடுத்துக்கிறோம். இந்த இடம் அலுவலக பணியாளர்கள் செய்யக்கூடிய இடம்,
அந்த அலுவலக பணியாளர் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளி இறந்த தொழிலாளியுடைய குடும்பத்தினர் டிகிரி படிச்சிருக்காங்க, 10th முடிச்சிருக்காங்க, +2 முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கல்வி தகுதியில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வாரிசு அடிப்படையில் கம்பேரிசன் நோட்டில் போடலாம். மாநிலம் முழுவதும் ஒரு 5000 பேர் அதில் அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு நீங்கள் அந்த வேலையை கொடுக்கலாமே சொன்னால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விடுத்துட்டு இவங்க வந்து மீண்டும் வந்து கான்ட்ராக்டு கொண்டு வந்து நியமனம் பண்ணுறாங்க. அதனால் வந்து காலி பணியிடம் இன்றைக்கி 40,000 பேர் இருக்காங்க. ஓவரால் நீங்கள் எடுத்து 40,000 பேர் எடுக்கணும், அவ்வளோ நாம்ஸு. ஆனால் இன்றைக்கி அதுக்கான ஆள் எடுப்பதற்கான எந்த திட்டமும் இது வரைக்கும் இல்லை. ஒரு 60 நாள் ஆயிடுச்சு. போக்குவரத்தில் காலி பணியிட சம்மந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்களா? போக்குவரத்தில் வெள்ளை அறிக்கை நம்ம மின்சாரத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை அந்த அமைச்சர் வெளியிட்டார். வெளியிட்டு எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, உடனடியாக ஒரு 13,500 பேர் எடுக்க போகிறேன் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் வந்து மின்சாரத்தில் வந்துச்சு. ஆனால் போக்குவரத்தில் இது வரைக்கும் அடிக்கும். நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க. அப்போது ஆள் எடுத்தால் தான் வந்து மக்களுக்கான பப்ளிக் சர்வீஸை பண்ண முடியும். அதனால் இந்த அரசாங்கம் வந்து போக்குவரத்து துறையில் எவ்வித மாற்றத்தையும் வந்து தொழிலாளர்கள் பார்க்கல. அதே போன்று வந்து இந்த இருக்கக்கூடிய இப்போ அடுத்து வந்து எங்களுக்கு வந்து பஞ்சப்படி என்பது உயரும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை டிஏ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கும் போது போக்குவரத்தில் தமிழ்நாடு அரசு உயர்த்தும். தமிழ்நாடு அரசு உயர்த்தும் போது போக்குவரத்துக்கும் வரும். அப்படி வரும்போது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உயர்த்தும் போது எல்லா எம்ப்ளாயிக்கும் ஒரு 3 மாதம் காலதாமதமாக உயர்த்தினா 3 மாதத்துக்கான அரியர்ஸை கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு அரசும் அதை அப்படியே அமுல்படுத்திடும். ஆனால் போக்குவரத்து மட்டும் அது இல்லை. நீங்கள் உங்கள் ஓன் ஃபண்டுலேருந்து நீங்கள் கொடுங்க. இதுதான் சேவைத்துறையாச்சு. இதுக்கு இங்கே ஓன் ஃபண்ட் இருக்குது. அப்போது இங்கே ஒவ்வொரு முறையும் ஆட்சிகள் மாறினாலும் இந்த காட்சிகள் மாறவே மாறாது. இது போன்ற இப்போ டிஏ பார்த்தீங்கன்னா பஞ்சப்படி அரியர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு கழகங்கள்லையும் மண்டலங்கள்லையும் 16 மாதம் வந்து டிஏ நிலுவையில் இருக்குது. தொழிலாளருக்கான இஎல் சரண்டர், ஆண்டிற்கு இஎல் சரண்டர் எல்லா அரசு துறையிலும் இருக்குது. ஆண்டிற்கு 15 நாள் அவங்க ஈட்டி விடுப்பை விற்பனை பண்ணிக்கலாம், கொடுத்து சரண்டர் பண்ணி காசு வாங்கிக்கலாம். போக்குவரத்தில் பல ஆண்டுகள் சரண்டர் பண்ண காசு இது வரைக்கும் தரவே இல்லை. ஏதாவது சப்ளிமெண்ட்ரி இல்லை. அப்போது இதற்கெல்லாம் நிதியும் தான் மிக முக்கியம். இப்போ நிதி இல்லாததுனால போக்குவரத்துடைய தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டு வராங்க. அதனால் இந்த மாற்றம் என்பது மாறணும்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இது ஒரு சேவைத்துறை. இப்போ கூட பார்த்திங்கன்னா பல்வேறு அறிவிப்புகள்லாம் வரப்போகுது. பெண்களுக்கான இலவச பயணம், மகளிர் விடியல் பயணம் கடந்த முறை இருந்தது. இந்த அரசாங்கம் பேரில் மாற்றம் பண்ணிட்டாங்க. மகளிர் விடியல் பயணம்ன்ற மகளிர் பயணம் பேரை மாற்றிட்டாங்க. அது நல்லது. விடியல் பயணம்னு மகளிர் பயணம் ஏதோ. ஆனால் இப்போது இந்த அரசாங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து பேருந்துகள்லையும் பெண்கள் வந்து பயணம் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த அறிவிப்பு அநேகமாக சட்டப்பேரவை பிறகு வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அதிகமான பேருந்துகளில் பெண்கள் பயணம் பண்ணும்போது எங்களுக்கு கூடுதலாக அதற்கான தொகைகள் எங்களுக்கு அரசு வந்து வழங்கணுன்றதான் நாங்கள் கேட்குறோம். அது வரும்போது போக்குவரத்தில் இன்னும் நாங்கள் வந்து நிதி பற்றாக்குறையை குறைக்கும். இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரி வந்து சில அறிவிப்புகள் வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்யுது. ஆனால் வந்து அந்த மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுடைய பாதிப்பை பற்றி கடந்த அரசாங்கம் கவலை. பஸ்ஸை புதுசாக விடுவாங்க, முதலமைச்சர் வருவார், கொடியை காட்டி பேருந்தை புதுசாக அனுப்புவாங்க. இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் கூட இப்போ வந்து சில பேருந்துகள்லாம் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் பேருந்து வெளியிட்டுட்டு பஸ்ஸிலேயே பயணம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பயணம் பண்ணியிருக்காரு, கண்டக்டர் டிரைவரோட பேசியிருக்காரு, பக்கத்தில் உட்கார வச்சு படம் பிடிச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவருடைய பிரச்சனைகள் சம்மந்தமாகவும் ஒரு வந்து பிரச்சனைகள் காது கொடுத்து வாங்கி அதெல்லாம் நம்ம வந்து தீர்த்தால் மாற்றம் உண்மையான ஒரு மாற்றமாக இருக்கும்ன்றதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து முதலமைச்சரோட தொகுதியான பெரம்பூரில் போயிட்டு ஆய்வு பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு அரசு டிப்போ கூட இல்லையா? ஆமாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கடந்த அரசாங்கம்
செய்ததுக்கு இவங்க வந்து பதில் சொல்கிற நிலமையில் இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்குது. கடந்த அரசு இன்றைக்கி வந்து சென்னை நகரத்துக்கு வந்து மக்களுடைய கொள்ளளவு, அந்த கொள்ளளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல 60 பேருந்துகள் என்பது பொது போக்குவரத்து பேருந்து இயக்கணும். இது வந்து உலக அளவில் வந்து சுற்றுப்புற சூழலை பாதிக்கணும்னா இப்படிலாம் வந்து பப்ளிக் செக்டாரை டெவலப் பண்ணணும் சொல்லி வந்து சர்வே எடுத்து அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும். இப்போ சென்னையினுடைய கொள்ளளவுக்கு, மக்கள் தொகை கொள்ளளவுக்கு 7000 பேருந்துகள் என்பது இயக்கணும். இப்போ வந்து அதை கடந்த அரசாங்கம் தனியார் மூலம் இயக்குவதற்கு திட்டமிட்டு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க போகிறோன்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை வாங்கி அதில் ஏசி நான் ஏசி பஸ்ஸை வாங்கி நாங்கள் இயக்க போகிறோம், அதை தனியார் மூலமாக இயக்க போகிறோம்னு சொல்லி அந்த அரசாங்கம் வந்து திட்டமிட்டு ஒரு 5 பணிமனைகளில் ஏற்கனவே தனியாருக்கு விட்டாங்க. அதில் ஒரு பணிமனை தான் நம்முடைய இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி. அதில் வந்து அதுதான் முதலமைச்சர் போனார். அவருடைய சட்டப்பேரவை தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்து அப்புறம் வந்து நுகர்வோர் ஒரு ரேஷன் கடையில் போய் வந்து இப்போ ரேஷன் கடையில் வந்து அரிசி போன்ற பொருட்களை கொடுத்துட்டு இந்த பணிமனைக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்கார். அப்போ வந்து அவருடைய தொகுதியில் அந்த ஒரு பணிமனை வந்து அதிலேருந்து தான் வந்து இன்றைக்கி விடியல் பயண பேருந்துலேருந்து எல்லாம் அந்த தொகுதி ஃபுல்லாக போகிற பஸ்ஸு வந்து அந்த டெப்போ தான் இருந்தது. இப்போ அந்த டெப்போவில் வந்து வேறு பணிமனைக்கு அனுப்பிட்டாங்க. அதே போன்று போன முதலமைச்சர் அவர் கொளத்தூர் தொகுதி, அந்த கொளத்தூர் தொகுதிக்கு பேருந்துகள் இந்த விடியல் பேருந்துகள் போன பஸ்ஸு திருவிக்கான தொகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் பணிமனையிலேருந்து போச்சு. இப்போது அந்த பணிமனையும் இப்போ அடுத்து 2வது எலக்ட்ரிக்கல் பஸ் தனியார் பஸ் வந்து டெண்டர் விட்டுட்டாங்க. அவங்களே விட்டுட்டு எல்லாத்துக்கான வேலை நடக்குது. இன்னும் அநேகமாக அந்த டிசம்பருக்குள்ளே அடுத்து ஒரு 6 பணிமனை தனியார் பணிமனை வரப்போகுது. இப்போ அந்த தனியார் பணிமனை வந்துருச்சுன்னா அந்த பெரம்பூர் பணிமனை அந்த பணிமனையும் தனியாருக்கு போயிடும். இப்படி வந்து ஒவ்வொரு பணிமனையும் தனியாருக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸு எல்லாம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை பார்க்குறாங்க. பணி பாதுகாப்பு இல்லை. இன்றைய தினம் கூட ஒரு ஓட்டுநர் வந்தார், சங்கத்துக்கு வந்தார். வந்து மின்சார பேருந்து நான் வேலை பார்க்குறேன், லைசன்ஸ் தூக்கி விசிறி கடாசுறாங்க. ஓ ஆள் எனக்கு இருக்குது, நீ இல்லைன்னா எனக்கு நான் ஆளாக இல்லை, ஓ நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். அப்போ வந்து தனியாரில் இது போன்ற ஒரு கொத்தடிமை முறை வந்து ஒரு வேலை பணி பாதுகாப்பு இல்லை, சம்பளம் வந்து குறைந்தபட்ச கூலி என்பது சட்டப்படி கூலி என்பது கொடுக்குறதில்ல, தொழிலாளர் பாதுகாப்பு இல்லை, தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்தலை, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து தனியார் மூலமாக இருக்குது. இப்போ முதலமைச்சர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணிமனைகளில் வந்து போய் பார்த்து அந்த பணிமனையில் பார்த்தீங்கன்னா எங்கே இடஒதுக்கீடு அடிப்படையில் ரிசர்வேஷன் அடிப்படையில் வேலைக்கு வந்தாங்களா? இந்த அரசாங்கம் சமூக நீதியை கடைபிடிக்கிற அரசாங்கம் சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு, நல்ல விஷயம். நாங்கள் வந்து கடந்த அரசாங்கத்திட்ட அதான் எதிர்பார்த்தோம். தனியார் நீங்கள் விடும்போது பணிமனையை தனியாருக்கு விட்டால் எங்கே சமூக நீதி கிடைக்கும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த அரசாங்கத்திட்ட ஒவ்வொரு அந்த எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் பஸ் டெப்போ இருக்குதோ அங்கே உள்ள சட்டப்பேரவை உறுப்பினரை சந்தித்தோம், மனு கொடுத்தோம். கடந்த அரசாங்கம் இருக்கும்போது அங்கே உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கள் தலைவர் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு இப்போவும் நாங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் சந்திச்சுக்கிறோம், மாதவரத்தில் சந்திச்சுக்கிறோம். இப்போ வந்து ஆலந்தூர் பணிமனையில் இன்னும் ஒரு 10-15 நாளில் ஆலந்தூர் பணிமனை எலக்ட்ரிக்கல் பஸ் இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மீண்டும் தனியார் பேருந்து பணிமனை திறக்க போகிறாங்க. இது அந்த முதல்வர் திறந்தார் ஏற்கனவே, இப்போ புதிய முதல்வர் திறக்க போகிறார். இப்போ அவர்கள் போட்ட டெண்டரெல்லாம் ரத்து பண்ணக்கூடிய அரசு இப்போ அதே பாதையில் போக போதா? ஆலந்தூர் தொகுதியில் அங்கே இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினரை சந்தித்து எங்களுடைய சிஐடியினுடைய நிர்வாகிகள் மனு கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த பணிமனை தனியாருக்கு போச்சுன்னா ஆலந்தூர் தொகுதியில் 2 பணிமனை தனியாருக்கு போகுது, ஐயப்பந்தாங்கல் ஒன்று, ஆலந்தூர் போகணும். இப்போ 2 பணிமனை தனியாருக்கு போச்சுன்னா குறிப்பாக ஐயப்பந்தாங்கல் பணிமனையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி. அப்போது எங்கே ரிசர்வேஷன் இருக்க போகுது? தனியாருக்கு போச்சுன்னா பேசலாம், இடஒதுக்கீடை பற்றி பேசலாம், ஆனால் செயல்படுத்தணுமா? நம்ம
அதனால தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், முதலமைச்சர் தொகுதியில் இருக்கிற பணிமனையை நீங்கள் அரசுடைமை ஆக்குங்க. கடந்த அரசாங்கம் செய்த தவறை நீங்கள் மாற்றம் செய்யுங்க. அவர்கள் செய்த அதே பாதையில் தனியார் மயம்ன்ற பாதையில் நீங்கள் போகும்போது இளைஞர்களுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தாவேக அரசுக்கு. விஜய் பின்னால், நம்முடைய முதலமைச்சர் விஜய் பின்னால் இருக்கிற பட்டாளம் இளைஞர் பட்டாளம். அந்த பட்டாளத்திற்கு என்ன வேலைவாய்ப்பு, என்ன நிரந்தரமான வேலைவாய்ப்பு, என்ன இப்போ தனியார் மயம் தானா? அதனால தான் நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் கடிதம் எழுதி எம்எல்ஏ சந்திச்சுக்கிறோம். அது மாற்றம் ஏற்படணும். முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் 625 பஸ்ஸு ஓடிட்டுருக்குது, அதை அரசுடைமை ஆக்கணும்னு சொல்கிறோம். இப்போ எங்களுடைய சிஐடியினுடைய அடுத்து மாநிலம் முழுவதும் ஒரு கோரிக்கை மாநாடு நடத்த போகிறோம். கவன ஈர்ப்பு கோரிக்கை மாநாடு நடத்துகிறோம். இந்த அரசின் கவனத்திற்கு போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றத்தை நீங்கள் பண்ணணும் என்ற அடிப்படையில் அந்த அரசும் செய்த தவறான கொள்கைகளை நீங்கள் கைவிடணும் என்ற அடிப்படையில் புதிய கோரிக்கைகளை நாங்கள் இந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு போவதற்கான இயக்கம் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய முதலமைச்சர் தொகுதி தனியார் பேருந்து பணிமனையை அரசு பணிமனையாக மாற்றம் செய்யணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போது சமீப காலமாக சென்னையை பொறுத்தளவுக்கு 200 பஸ்ஸுகள் கிட்டத்தட்ட குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த நிலைமை எப்படி சரி செய்யலாம்? இந்த நிலைமைக்கான காரணம் என்ன? அதை நான் ஏற்கனவே முன்னால் சொன்னது போல தான், அதோட தொடர்ச்சி தான் அது. ஏன்னா சென்னையில் இன்றைய தினம் 3633 பேருந்துகள் என்பது அரசு இயக்குது, மாநகர போக்குவரத்து கழகம் மூலமாக இயக்குது. ஏற்கனவே தனியார் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு 2025 ஜூன் மாதத்திலிருந்து முதல் பணிமனை இப்படி துவங்கி ஒரு 5 பணிமனைகளை 625 பஸ்ஸு ஓடுது. இப்போ அந்த பேருந்தையும் மாநகர போக்குவரத்து பேரில் தான் இயங்குது. மாநகர போக்குவரத்து என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான். அப்போ அந்த பேருந்து எண்ணிக்கையும் சேர்த்தோம்னா ஒரு ஒட்டுமொத்தமாக 3858 பேருந்து இயக்கணும். ஆனால் அரசு இயக்கக்கூடிய 3233 பேருந்துகள் அதற்கான ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் நடத்துனர் என்பது பற்றாக்குறை. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, 2015க்கு பிறகு ஒரு 11 ஆண்டு காலத்தில் ஆளை எடுக்கலை, புதியதாக ஓட்டுநர் நியமனம் பண்ணலை, நடத்துகிற நியமனம் பண்ணலை, அலுவலக பணியாளர், தொழில்நுட்ப பணியாளர் யாருமே நியமனம் பண்ணலை. அதனால் என்னென்னா காலி பணியிடம் என்பது கூடுதல் ஆக 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 ஒரு பேருந்தை இயக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு பேருந்து 2 ஷிஃப்ட்டு இயங்கணும். 3 ஷிஃப்ட்டுனா 3 ஷிஃப்ட்டு, 2 ஷிஃப்ட்டு தான் இயங்குது, காலை மாலை. அப்படின்னு 2 ஷிஃப்ட்டுக்கு 2 டிரைவர் வேணும், 2 கண்டக்டர் வேணும். அது இல்லாமல் அவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும். அவர்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய கேஷுவல் லீவு, மருத்துவ விடுப்பு, ஏன் லீவு இதெல்லாம் கொடுக்கணும்னா அந்த பேருந்து 365 நாள் இயங்கணும்னா அதற்கான நாம்ஸு ஒரு வண்டிக்கு 2.625 நாம்ஸு எடுக்கணும், ரெக்யூர்மெண்ட் பண்ணணும், இருக்கணும்ன்றதான் நாம்ஸ். ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அந்த நாம்ஸு 2015 ஆள் எடுக்காதனால இன்றைக்கி 2ன்ற நாம்ஸ் கூட இல்லை. தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஒரு சொந்த விடுப்பு, சொல்லப்போனால் என்னுடைய குழந்தைய காலேஜில் சேர்க்கணும் போனோம்னா லீவ் கிடைக்காது. என்னுடைய எதிர்காலம், நான் வேலைக்கு போகிறது என்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்துக்கு தான் வேலைக்கு போகிறேன். அப்போ அந்த குழந்தைய காலேஜில் சேர்க்குறதுக்கு லீவு கேட்டால் லீவ் இல்லை, அதுக்கு ஒரு டபுள் செய், அதுக்கு ஒரு டபுள் செஞ்சுட்டு நீ லீவ் எடுத்துக்கோ. அவருடைய சட்டப்படி கொடுக்க வேண்டிய விடுப்புக்கு டபுள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. விபத்து ஏற்படுறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். அப்போது ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணி பேருந்து இயக்குறாங்க. ஆனால் சென்னை நகரத்தில் அது போன்று வேலை செய்ய முடியாது. போக்குவரத்து, கடுமையான போக்குவரத்து நெரிசல், சாலை, குறுகிய சாலைகள், பல்வேறு நிகழ்வுகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இரங்கல் ஊர்வலம் போச்சுன்னா அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம். இப்படி நெரிசல் உள்ள பகுதியில் 2 இரட்டிப்பு வேலையெல்லாம் தொழிலாளர்களாக செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நாம்ஸும் குறைவு. கடந்த அரசாங்கம் செய்த தப்பு என்னென்னா, ரெக்ரூட்மெண்ட்டு 2 அரசாங்கமும் பண்ணலை. அதிமுக அரசும் பண்ணலை, திமுக அரசும் பண்ணலை. அதிமுக அரசாங்கம் ரெக்ரூட்மெண்ட்டை எடுக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிவிட்டு ஒரு அரசாணை போட்டு போயிட்டாங்க 2018. அந்த அரசாணையை மாற்றணும். 22,000 பேருந்துகள் என்பது இயங்கிட்டு இருக்கிற போக்குவரத்து கழகத்தில்
19,000 பேருந்து மட்டும் இயக்குனா போதும்னு ஒரு அரசாணை போட்டு போனாங்க அந்த அரசாங்கம் இருக்கும்போது. அப்போது வந்து ஓட்டுநர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நடத்துனர் அதிகமாக இருக்கிறாங்க, நீங்கள் ஆள்லாம் எடுக்கக்கூடாது, ஆளுக்கு எடுக்கக்கூடாது தடை, நம்பர் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஜிஓ. அது அந்த அரசாணை நம்பர் ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி ஒரு ஜிஓவை நாங்கள் பார்த்ததே இல்லை எங்களுடைய தொழிற்சங்க வரலாற்றில். அந்த அரசாணையை அவங்க போட்டாங்க. இப்போ அதெல்லாம் வந்து வேலை நியமனத்துக்கு தடையாக இருக்குது இன்றைக்கி. அந்த அரசாணையை வந்து மாற்ற மாட்டேன்றாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பொறுப்பு வந்து 60 நாளில் 2-3 முறை ஐஏஎஸை மாற்றிருக்கிறாங்க. ஆமாம், ஐஏஎஸை மாற்றுற உரிமையை முதலமைச்சருக்கு இருக்குது. ஆனால் ஐஏஎஸ் போடுற அரசாணைகளை மாற்றுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? கடந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் முறையிட்டோம், திமுக அரசாங்கத்திட்ட முறையிட்டோம், எல்லா சங்கமும் முறையிட்டோம், இந்த அரசாணையை மாற்றுங்கன்னு பொதுவான கோரிக்கையை கொடுத்தோம், மாற்றம் பண்ணலை. இப்போ இந்த அரசாங்கம் வந்திருக்கு, இப்போவும் நாங்கள் கடிதம் எழுதி போக்குவரத்து அமைச்சர் கடிதம் கொடுத்துருக்குறோம். ஆனால் இவர்களே மாற்றுறாங்க, கலெக்டரை மாற்றுறாங்க, ஐஏஎஸை மாற்றுறாங்க, ஆனால் அவர்கள் போடப்பட்ட அரசாணை மட்டும் மாற மாட்டேங்குது. இப்படி வந்து பல்வேறு நெருக்கடி ஆள் எடுக்காததுக்கு தடையாக இருக்குது. இப்போது வந்து சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2023 நம்முடைய அந்த கடந்த அரசாங்கம் வேலை நியமனம் பண்ணுவதற்கு நிரந்தர நியமனம் பண்ணாமல் கான்ட்ராக்ட் முறையில் ஆள் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. நான் முதல்ல சொன்னது தான். இப்போ இன்றைக்கி நிலைமை என்னென்னா 2020 அவங்க எடுக்கும்போது டெம்பரவரின்னு சொன்னாங்க 2023. 23 தான் 24, 25, 26. இப்போது மாநகர போக்குவரத்தில் அந்த கான்ட்ராக்ட் நிறுவனம் ஸ்டால்வார்ட்டுன்ற கான்ட்ராக்ட் நிறுவனம் அவங்களால டிரைவர் கொடுக்க முடியல, கண்டக்டர் கொடுக்க முடியல. நாங்கள் மேலாண் இயக்குனர் சந்தித்து பேசும்போது உண்மை நிலவரத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் ஓய்வு பெற்று போகிறாங்க. ஒரு எங்களுடைய மாநகர போக்குவரத்தில் மாதம் 150 பேர் போகிறாங்க. 70 டிரைவரு, 70 கண்டக்டரு, டெக்னிக்கல் எல்லாம் சேர்ந்து 150 பேர் ரிட்டையர் ஆகி போகிறாங்க. அப்போ மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆக ஆக பேருந்து எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகும். அந்த பாதிப்பு தான் அது. புதுசாக ரெக்ரூட்மெண்ட் இல்லை, கான்ட்ராக்டை நம்பினாங்க, கான்ட்ராக்டர் நிறுவனத்தால் என்னால் ஆள் கொடுக்க முடியலன்ட்டான். இப்போ இந்த பாதிப்பு எங்கே வருதுன்னா 200க்கும் மேற்பட்ட பேருந்து சென்னையில் நிற்குது. அப்போ இதுக்கெல்லாம் உடனடி தீர்வு என்னென்னா ஆள் எடுக்கிறது தான். உடனடியாக ஆள் எடுக்கணும், நிரந்தரமான ஆள் எடுக்கணும். இப்போ கான்ட்ராக்டில் வேலை செய்கிற தொழிலாளியாக வரமுறைப்படுத்தணும். முதலமைச்சர் சொல்கிறார் 5 ஆண்டுகள் வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பணியிடங்களில், பகுதி நேர பணிகளில் வேலை செஞ்சவங்கலாம் வந்து அங்கே வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லிடுறாரு. அப்படி இப்போ 3 ஆண்டுகளுக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்குறாங்க கான்ட்ராக்டில் ஓட்டுநர் நடத்துனர், அவங்களுக்கு பணி வரன்முறைப்படுத்தணும். அப்படி நீங்கள் அரசு நீங்கள் இயக்குனீங்கன்னா தான் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இருக்கும். அப்போ தான் வந்து இந்த பொது போக்குவரத்து இயக்க முடியும். மாநகர பேருந்து முழுமையாக பேருந்து இயக்கணும். 7000 பேருந்து இயக்குனா தான் மக்களுக்கான சேவை கொடுக்க முடியும். இன்றைக்கி 200க்கும் மேற்பட்ட பேருந்து நிப்பாட்டுறதுனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. வந்து பள்ளிக்கு பேருந்துகள்லாம் விட்டாங்க, மற்றபடி மக்களுக்கான மற்ற பாதிப்பு இருக்குல்ல. இரவு நேரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் என்பது குறையுது. காரணம் ஆள் இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து துறையை ஒரு முக்கியமான பிரதான துறையாக பார்த்து இந்த துறையில் பயன்பெறக்கூடிய மக்களுக்கு அக்கறை செலுத்தக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த துறையை மென்மேலும் வந்து வலு சேர்க்கணும்னா அதற்கான நிதி பற்றாக்குறையை இந்த அரசாங்கம் வந்து முழுமையாக வழங்குவது மூலமாக தான் மக்களுக்கான சேவையை சிறப்பாக செய்ய முடியும். அப்போ தான் சென்னையில் முழுமையாக பேருந்துகள் என்பது இயக்க முடியும்ன்றதான் என்னுடைய கருத்து. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் போக்குவரத்து தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் குறித்தும் நம்ம இடையே பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஐயா.